வணக்கம் ஈழமலம் நேயர்களே. இன்ஸ்டாகிராம் தம்பதியினர் பலரும் தங்களுடைய குழந்தை பெரியவனானா பான் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பைரிங்கா பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில ஜென்சியில அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு பொழப்பு இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு காலிங் வந்திருக்கு எங்களுக்கு. எல்லாமே தேனாம்பேட்டையை நோக்கி நகரலாம், அங்கதான் நம்ம ஃபியூச்சருக்கு உண்டான வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜென்சி பட்டாளமே முழுக்க முழுக்க வீட்டில இருந்து ஓடி போய் தேனாம்பேட்டையில் அடைக்கலம் புகுந்ததுக்கான முக்கியமான ரீசன் சமீபத்துல ஜென்சி ரூபாய் அதான் ரீசன். What? 200 ரூபாய் அதான் see, all the times we get in cash, yeah. Now we send it in GPay. That is Gen Z DMK. அப்பேற்பட்ட Gen Z DMK இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ்ல கல்யாணம் ஆகல அப்படின்னா வந்து ஒரு தாத்தா வருவாரு, கல்யாண மாலை கல்யாண மாலை. அப்பேற்பட்ட ஒரு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடக்குதோ அப்படின்ற. அண்ணா அறிவாலயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தா வந்தாரு. யாரு? சரியா, ஜூன் 3 அவருடைய பிறந்தநாள். தாத்தா வந்து அப்படி தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போகும்போது அப்படியே சுற்றி அப்படியே கோபியர்கள் மாதிரி எல்லாரும் வந்து இந்த மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து முகுந்தா முகுந்தா இது அதே கலைஞர் அரங்கத்துலாம். சரியா, பாட்டு. இவர் வந்து கிருஷ்ணராம். சரியா, அது யார்? நம்ம கருணாநிதி தான், திருட்டுறையில் தான். சரியா, இதெல்லாம் அந்த கலைஞர் அரங்கத்துல இந்த மாதிரி நிறைய கூத்து நடந்திருக்கு. வெண்ணையை திருடினவர் கிருஷ்ணருங்க. சரி, அதான் கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் திருடாத இடமே கிடையாது. இந்த பகுத்தறிவு வெண்ணெய் திருடாத இடமே கிடையாதுன்றதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப வந்து நானும் கருணாநிதியும் படிச்சு அதே கிளாஸ்ல தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஸ்டாலினும் நானும் வாக்கிங் போவோம் அப்படின்னு ஒரு பாட்டியம்மா சொல்ற மாதிரி இல்லாம இன்னைக்கு இன்பநிதி ரேஞ்சுக்கு வந்து இறங்கி டிஎம்கே சம்பவம் செய்வாங்க. ஆமாங்க, இன்பநிதி அளவுக்கு நீ இறங்கி தான் நாங்க தான் இன்பநிதியை நான் பார்க்காம அவ்வளவுதான் நமக்குத்தான் சரி வரும், குடும்பமே தான் சரி வரும். இன்பநிதியை நான் முதலமைச்சரை பார்க்காம நான் சாக மாட்டேங்கிறானே. அது கிஷோர் ப்ரோ, நம்மலாம் 2000 3000 சொல்லுவோம். இந்த ஜென்ரேஷன் வந்து 2K 3K அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை கூட என்ன நடந்தாலும் 200 தான். ஐயோ, கொத்தடிமை சொல்றது பழைய ஃபேஷனுங்க. கொத்து அப்படின்னு சொல்றது வந்து புது ஃபேஷன். கிஷோர் பிரதர், வாழையடி வாழையா வர்றதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. வெட்ட வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு, ஆலமரம்டா திமுக. ஆனா வாழை மரம் மாதிரி இல்லைங்க, ஆலமரத்துல வாழையடி வாழையா அப்படின்னு சொல்றேங்க. நீ வாழையடி வாழையும் கிடையாது, ஆலமரம் கிடையாது. நீ என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த மாநாட்டுக்கு வச்சிருக்காம பாருங்க வாழை மரம், வரவேற்புக்கு வச்சிருக்காம பாருங்க, அதை குலையோட அப்படியே குதறிட்டு எடுத்துன்னு போறானுங்க பாருங்க, அதுதான் நீ. சரியா, அவன் அந்த பக்கம் மேடையில் நின்றுக்கிட்டு அவன் ஆச்சா போச்சான்னு பேசிக்கிட்டு அவன் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடின்னு அவன் வந்து கொள்ளையடிச்சுன்னு போவான். நீ இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் கொத்தடிமை தான்டா, நாங்கள் 200 ரூபாய் ஊப்பி தான்டா, இதாண்டா திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவன் பாருங்க, அந்த வளர்ந்து கட்டவன் தான் இருக்கான் பாருங்க, யார்? அவன் டிஆர்பி ராஜா. அவன் வந்து அந்த அமைச்சராக இருந்து பண்ண ஒரே வேலை, உருப்படியாக பண்ண ஒரே வேலை என்ன அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் ஓனர் வந்தாருனாக்கா அங்கே டிரைவர் வேலை பார்த்தான், அவரை காரை ஓட்டிட்டு போனான். சரியா, இதை தவிர்த்து வேற எதுவுமே உருப்படியாக பண்ணது கிடையாது. அவனை கேட்டபோது வெள்ளை பேப்பரை காமிச்சான் தூக்கி, பாருங்க இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு. அந்த பொறுக்கி அங்கேருந்து பேசுகிறான், திமுகக்குன்னா திமுர் இருக்குண்டான்னு. திருடனுக்கு திமுர் இருக்கிறது பெரிய பெருமையை. திருட்டுல என்னங்க திமுர் இருக்கு? அதான் சொல்கிறேன், பொத்திட்டு செய்ய வேண்டிய வேலை தானே. அதை என்னைக்கு பொத்திட்டு செஞ்சுக்காம அவன் தான் திறந்த வெளியில செய்கிறானே. அவன் நீ திருடனுக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னும் பொழுது அவன் எதுக்கு அதை பொத்திக்கிட்டு செய்ய போகிறான்? கேள்வி கேட்குற நாம தான் பொத்திக்கிட்டு போவோம். அப்படிதான் இருந்தது கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி, அப்படித்தானே இருந்தது. சரியா, அப்போ அவன் வந்து சொல்கிறான் பாருங்க திமுர், ஏய் உனக்கு இது திமுக திமுர் இல்லடா, உங்கள் அப்பா இருக்கான், உங்கள் அப்பானால உனக்கு வாழ்வு வந்தது, அதனால நீ அமைச்சரானன்ற திமுருடாது. அதனால தான் நீ எடுத்து காமிச்ச என்ன வெள்ளை பேப்பரை எடுத்து காமிச்சு இதா வெள்ளை அறிக்கை. ஒரு எதிர்கட்சி தலைவர் உன்னை பார்த்து நீ வந்து எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்றதை வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டால், முதலீடு எவ்வளோ வந்திருக்குன்றது என்பதை கொடுக்குறேன்னு நீ சொன்னா நீ யோகியன். இதே திமுக எதிர்கட்சியாக இருந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 2015 அந்த மாநாடு நடந்தது, முதலீட்டாளர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்த பொழுது, அது முதல் முறை நடந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை அறிக்கை வேண்டும்னு ஸ்டாலின் கேட்டார். சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா இப்போ முதலமைச்சர், அவங்க அந்த வெள்ளை அறிக்கை படிக்கிறாங்க. இந்தந்த முதலீடுகள் வந்திருக்கின்றன, இந்தந்த ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் வெறும் வந்து வாய் சொல்றாள் மாதிரி வந்து நான் 50,000 கோடி கொடுக்குறேன், 20,000 கோடி கொடுக்குறேன், 15,000 கோடி கொடுக்குறேன். இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவாகவே ஃபில்டர் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒப்பந்தம் போட போகிறீர்கள் என்றாலே, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றாலே மிக தெளிவாக எப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ப்ராஜெக்டை,
அந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, அது எந்த கட்டங்கள்லாம் வந்து முடிவடையும், எத்தனை கட்டங்கள் இருக்குது முடிவடைவதற்கு, இது எல்லாமே ப்ளூ பிரிண்ட்டோட தான் கையெழுத்தே ஆகும். இல்லைனா கையெழுத்தே ஆகாது. சும்மா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்லாம் நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணாங்க. இதையெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிட்டு என்னென்னு சொல்கிறாங்க, அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வெள்ளை அறிக்கை கேட்டீர்கள். வெள்ளை அறிக்கை கேட்கும் பொழுது முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்கிறார் என்கிற பொழுது சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் சட்டமன்றத்தில் இல்லாமல் புறக்கணித்து ஓடுகிறீர்கள் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. இது ஒரு தலைவருக்கு அழகு. நீ என்னடா பண்ண ராஸ்கல்? வெள்ளை அறிக்கை இதோ வெள்ளை அறிக்கை, இன்னும் வெள்ளை பேப்பரத்துக்கு காட்டுறாங்க. இது திமுறான், திமுகவுக்கு திமுறான். என்ன திமுரு? தோத்துட்டானா அழுதுட்டே போனாரு, திமுறா நடப்பாரு. என்ன பெரிய நீ என்ன பெரிய மன்னார்குடியில் நீ வந்து ஒரு சாராய கம்பெனி வச்சிருக்க, சரியா? அதில் ஒரு 5000 பெண்கள் அவங்க வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நம்ம இருக்க முடியாது, சரியா? அப்போ 5000 குடும்பங்களை வச்சு பிழைக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதை வைத்து நீ மன்னார்குடியில் நீ பெரிய பவர் தாதான்னு நீ சுற்றிக்கிட்டு இருந்த. இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது உனக்கு? உங்கள் அப்பா வந்து இந்த ஹைவேஸ் மினிஸ்டராகவே என்னமோ மினிஸ்டராக இருந்தது, கொள்ளையடிச்ச பணம், கப்பல் வரைக்கும் கொள்ளையடிச்ச பணம். என்னன்னா நீ யார்? டிஆர் பாலுன்றவன் யார்? உண்மையிலேயே அவன் டிஆர் பாலுன்னு அவன் பேர் இருக்கிறதுனால நான் சொல்லலை. அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியில், கருணாநிதி ரூமுக்கு வெளியில் டியூன் மாதிரி உட்காந்துருந்தா டிஆர் பாலு. கொள்றாங்களே எபிசோட்ல வந்து ஒரு அரணாக இருந்து அவரை பாதுகாத்தவர். அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றது டிஆர் பாலுவோட ஆரம்பத்துக்கு வாங்க. டிஆர் பாலு முழக்க எங்கேருந்து ஆரம்பித்தான்? பியூனு பாலு பெட்டி வாங்கிட்டு வேணா வாங்கிட்டு வருது தான் வேலை, கூட ஒரு வடை வாங்கிட்டு வேணா வாங்கிட்டு வருது தான் வேலை, சரியா? இப்படி தான் ஆரம்பிச்சது தான் பாலுவோடைய வாழ்க்கை, சரியா? இது நீ உடனே கருணாநிதியோட வாழ்க்கை மட்டும் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்காதீங்க. அது திருட்டையில தான் ஆரம்பிச்சது. ரயில் கக்கூஸ், ரயில் கக்கூஸ், திருட்டையில இதெல்லாம் விட்டுருங்க. பட் இவ்வளவுதான் இவனுங்க, சரியா? இந்த பெரிய வரலாறை வச்சுக்கிட்டு எங்க கப்பல் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துச்சு? நீங்க என்ன செக்கு இழுத்தீங்களா? யாரா நீங்கெல்லாம்? இல்லங்க, இப்ப நீங்க செக்குழுத்தீங்களாலாம் கேட்கக்கூடாது. ரீல்ஸ் போட்டீங்களா இல்ல ஸ்டோரி போட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். அதுல பெரிய கூத்து என்னன்னா, இந்த இவங்க ராமதாஸோடைய மகள் கேட்பாங்க தெரியுமா, யாருன்னா நீங்க அப்படின்னு இப்படிலாம் வந்து ஆக்ஷன்லாம் கொடுத்து கேட்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி யாருடா நீங்க, நம்ம தான் இவங்களை பார்த்து கேட்கணும், யாருடா நீங்களாம், எங்கிருந்து வரீங்க நீங்களாம்? அப்படி இல்லைங்க. இப்போ கேரளால சன்னி லியான் வராங்கன்னு ஒரு பேனர் வச்சிருந்தாங்க, கூட்டமா குமிஞ்சிட்டாங்க. இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு வரப்போறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக குமியறது அவர் ரசிகர்னா, வெளில வந்து இன்பு வரப்போறாரு அப்படின்னு ஒரு பேனரை வச்சிருந்தா அரசியலின் சாய் அபயங்கர் வராருன்னு ஜென்ஜி எல்லாருமே படம் எடுத்திருப்பாங்க. ஆனா இன்பும் வரல, அவரோட பேனரும் வைக்கல. அப்புறம் எப்படிங்க ஜென்ஜி? இன்பும் கிடையாது, துன்பும் கிடையாது. இங்க என்னன்னா இவனுங்க வந்து ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் இன்னும் இவங்க இன்னும் டினையல் மோட்லேயே இருக்காங்க. அதுதான் தப்பு. ஃபேக்ட் என்னன்றது நம்ம புரிஞ்சுப்போம். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற தள்ளி வைப்போம், சரியா? நான் இந்த கட்சிக்கு நான் வாக்களிக்கல, தாவேகாவுக்கு நான் வாக்களிக்கல, சரியா? நான் ஆதரித்த கட்சி, இன்னமும் ஆதரிக்கிற கட்சி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஃபேக்ட் என்ன? நாமும் சேர்ந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஏத்துக்கணும். இதுதான் ஃபேக்ட், சரியா? ஒத்துப்போம். இதை ஒத்துக்க கசப்பான உண்மைதான், ஆனா உண்மை தானே அது. சரி, வாங்கிக்கிறது எவ்வளவு? அதிமுக கூட்டணியாக 50% இடங்கள்ல ஜெயிச்சிருக்கலாம். பட் அதிமுக வாங்கிக்கிறது எவ்வளவு? 47 இடங்கள், சரியா? நம்ம ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம் 37 இடங்கள்ல 2000 ஓட்டுகளுக்கு கம்மியாக தான் நம்ம வந்து தோத்துருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் நம்மளோட ஆறுதல். வெற்றி தான், தோல்வி தோத்தது தான். ஒரே ஒரு ஓட்டுல தோத்து போனவர் இன்னும் கேஸ் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு, சரியா? சரியா? ஸோ இது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை. இன்னொன்று, செல்வாக்கு என்று வரும்பொழுது தமிழ்நாட்டில் தலைவர்கள் எல்லோருமே அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை முன்வைத்து தான் மக்களை சந்தித்தார்கள், இன்னும் மாற்று கருத்து கிடையாது. அதில் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி இவர்கள் எல்லோருமே விஜய்க்கு முன்னால் தோற்று விட்டார்கள். இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை, செல்வாக்குன்ற அடிப்படையில், சரியா? இதை வந்து நீங்கள் எப்படி பூசி முழுகினாலும் எப்படி மாற்றி மாற்றி பேசினாலும் இதான் உண்மை. சரி, இதுக்காக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நல்ல தலைவர் இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு நல்ல தலைவர், கடுமையாக உழைத்திருக்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் மக்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக. இது அப்புறம் வேற ஒரு காணொலியில இதை வந்து நம்ம விவாதிப்போம். இந்த விஷயத்துக்கு வருவோம். இவங்க திரும்ப திரும்ப நாங்கள் இன்ஸ்டாகிராமினால் தோற்றுவிட்டோம், மக்களுக்கு எதுவுமே புரியவில்லை அதனால் தோற்றுவிட்டோம்.
ஒரு அக்கா அங்க நீங்க பேசின்னு இருக்காங்க ஜென்ஜின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல எங்க அம்மா சொல்றாங்க டேய் இது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சீரியல்ல இவங்க அண்ணி கேரக்டர்ல பண்ணுவாங்கடா அப்படின்றாங்க. அவங்க எங்க இப்படி ஜென்சி ஆவாங்க? அதுதான் நான் சொல்றேங்க. அவங்க ஏஜென்சியா இல்லையான்னு ஒரு பக்கம் இருக்கு. இவங்க இன்னமும் அந்த டினையல் மோட்ல, அதாவது இவர்கள் தோற்றது, இவர்கள் செய்த ஒரு அராஜக ஆட்சி அப்படின்றது இல்ல, அப்படின்றது இல்ல. தமிழ்நாட்டின் தோல்வி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன தோல்வி? நீ நக்கிட்டு போனோம்னா அது எங்க தோல்வியா? நீ நக்கிட்டு போனா நான் ஏன்டா விக்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் நான் கேட்கறேன். நீ வந்து போகணுன்றதான் நாங்க எல்லாருமே சொன்னது ஒட்டுமொத்தமா. நான் எதிர்பார்த்தது அதிமுக அந்த ஓட்டு விடுன்னு. ஏதோ ஒரு இடத்துல அதிமுக அந்த நம்பிக்கையை பெறவில்லை. இது உண்மை. சரியா? ஓகே, ஃபேர் எனஃப். ஆனால் உன்னை வீட்டுக்கு அனுப்பியது நீ ஏதோ பெரிய அப்படியே ஏதோ பெரிய அப்படியே தேனாரும் பாலாரம் ஓடிட்டு இருந்தா மாதிரியும், அதை வந்து மக்கள் எல்லாம் புறக்கணித்து அப்படியே கவர்ச்சியில் விழுந்து விட்ட மாதிரி ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அசிங்கமா கெட்ட வார்த்தையில சொன்னா ஒரு கருணாநிதியும் கிடையாது. மேட்ரு இவ்வளவுதான். சரியா? நீ செய்தது கேவலமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். நீ எங்க மேடையில வந்து நாங்க கொத்தடிமைகள் தான்டா, நாங்க 200 ரூபாய் ஊப்பி தான்டா. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இதுக்கு எதுக்குடா கூட்டம் போடுறீங்க? நீ எங்களுக்கே தெரியுமே ஏற்கனவே. இது இதுக்கு கூட்டம் போடுற? இது என்ன ஜென்சி? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இந்த சின்ன தம்பி படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க. அது ஒரு கேரக்டர் வந்து தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆமா, ரொம்ப முக்கியமான character. ஓடினே வரும் தெரியுமா? ஆமா. அதுக்கு அந்த மாதிரி தான் நானும் ஜென்சி, நானும் இன்ஸ்டாகிராமில் வருவேன் இப்படின்னு இந்த கும்பல் வந்து பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க. கடந்த 2 வாரங்களாக இவங்க பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க. கொடுமை தாங்க முடியுது. அது பைத்தியங்களை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கலாம். நானும் பைத்தியம் தான் சொல்லிட்டு வண்டியில ஏறல எல்லாரையுமே ஏத்துக்க முடியாது இல்லைங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜென்சி டிஎம்கே பண்றாங்க. யாருன்னு எனக்கு ஐ டோன்ட். இவங்களுக்கு முதல்ல உங்களை யார் முதல்ல வந்து கண்டுகிட்டது? உன்னை நிராகரிச்சுட்டாங்க தான் உண்மை. சரியா? நீ வந்து கொடுத்த பில்டப் இருக்கு பாரு, அந்த பில்டப் எல்லாம் உன்னை கவுத்துருச்சு. உனக்கு மீடியா கொடுத்த பில்டப்னாலே நீ கவுந்து போயிட்ட. இதான் உண்மை. இதை நீ ஏற்றுக்க மறுக்கிற. இதை ஏற்றுக்காம அங்கே வந்து நின்றுக்கிட்டு எந்த கொம்பனாலையும் அழிக்க முன்னே யாரா அழிக்க போகிறாங்க? கர்ப்பாம்பூச்சியை கூட தான் அழிக்க முடியாது. என்ன இப்போ கட் டோனட்ஸ் தேவும் பொழுது ஒரு வேகான் ஸ்ட்ரீட் அடிச்சுட்டு போகிறோம். இப்போ வேகான் ஸ்ட்ரீட் அடித்தோம்ல 26ல், இந்த மாதிரி அப்பப்போ அடிச்சுட்டு போகிறோம். அவ்வளோதான். இப்போ அதுக்காக நீங்கள் ஒழிய போகிறீங்களா? இல்லை. நீங்கள் அதாவது உலகம் இருக்கும் வரை, என்ன இந்த உலகத்தில் மனிதர்கள் நடமாடும் வரை குற்றம் செய்பவர்களும் நடமாடிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதுல என்ன பெருமை? கரெக்ட். கரப்பாம்பூச்சிக்கு இன்னைக்கு ஸ்ப்ரே அடிச்சாச்சு. ஆனா கரப்பாம்பூச்சி சாவல, மல்லாக்கப்படுத்திட்டு கையை காலை ஆடிக்கிட்டே இருக்கு. திருப்பியும் வந்து தன்னோட வேலையை ஆரம்பிக்கும்னு சொல்றாரு கிஷோர். வேற எதுவும் இல்ல. இப்படி ஒரு கர்ட் டோனட், அதாவது ஊறிக்கொண்டே இருக்கும் ஒரு வடையை போல ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கும் கிஷோருடைய பதிலை பெற்றுவிட்டோம். நிறைய நாள் எங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மிஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வேறு வேலை இருந்தது, அதை நாங்கள் பார்த்துருந்தோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. நல்ல கண்டென்ட் கிடைச்சோன்னா மீண்டும் உங்களை வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க. திமுக கொடுக்குற கண்டென்ட். ஆஹா, நாங்கள் தான்டா கொத்தடிமை. இந்த வீடியோலாம் போடுப்பா. ஆமாம், மக்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நேரத்தில் நானும் ஒரு ரிக்வெஸ்ட்டு, திமுகவினர் அடிக்கடி ஏதாவது செய்தால் மட்டுமே எங்களால் இணைந்து இல்லை, அவர்களால் செய்யாமல் இருக்க முடியாது. கவலையே விடாதீங்க. அப்போ நம்ம சேர்ந்து திருப்பி செஞ்சுட்டே இருக்கலாம். மிக்க நன்றி கிஷோர்.